நான் எவ்வளவு நேரம் அதான் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் தான் இது. இந்த கோட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் நம்பி இந்த இந்த வீக்கெண்ட்ல பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஊர் சைடுல இருக்கிற கிரிக்கெட் டீம்ஸ் வச்சு ஒரு படம் வந்துச்சு. இதுல என்ன புதுசா சொல்லியிருக்காங்க? ஆனா இது வந்து ஒரு மருமகன் ஒரு மாப்பிள்ளைக்குள்ள ஒரு ஒரு அதான் ஒரு கிரிக்கெட் ரெண்டு பேருக்கும் தெரியாது இவர் தான் நம்ம மருமகன் இவர் தான் மாப்பிள்ளைன்னு. அப்புறம் தான் தெரிய வந்து அப்போ கூட இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துலாம் போக மாட்டாங்க. ரெண்டு பேரும் கிரிக்கெட் ஆடி ஒன்று சேர்ந்து ஒரே டீம்ல மறுபடியும் விளையாடி அந்த மாதிரி தான் விட முடியுது. நம்பி வித்தியாசமா இருக்கும். இது கதையா சொன்னப்போ நீங்க பார்க்கலாம். விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் வச்சு இன்ட்ரோலாம் கொடுத்துருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதான் அவர் அட்டகத்தி அவரோட அவர் என்ட்ரி அப்ப மட்டும் விஜயகாந்த் சாங் வருது. அவர் விஜயகாந்த் சாங் போல தளபதி ரெஃபரன்ஸ் இல்ல தளபதி ரெஃபரன்ஸ்லாம் இல்லைண்ணா. அவருக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு அவரு அப்ப வருது. அப்ப அந்த சாங் வருது. படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஸ்டார்டிங்கும் பயங்கரமா இருக்கு. இந்த படமும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ ஒரு மருமகன் ஒரு ஒரு மாமனார் அப்படின்னு இருக்கும்போது அது எப்படி இருக்கு? அதான் நான் புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கிரிக்கெட்ல இந்த மாதிரி நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேருக்கும் தான் ரெண்டு பேருக்கும் 50-50 தான். பிரிச்செல்லாம் பார்க்கல. ரெண்டு பேருக்கும் ஆமா ஆமா ஆக்டிங் கதைக்கு ஏற்ற ஆக்டிங்கா தான் இருந்துச்சு. எதுவும் பெருசாகவும் இல்லை. இது அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லை. அது வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் காமிச்சாங்க. ஃபுல்லா இவர் இதுதான். ஆமாண்ணா. ஏன்னா இவர் தான் நம்ம இது வயசான கேரக்டர் அதனால கரெக்டா தான் இல்ல அட்டகத்தி தினேஷ் லவ் தான். அவர் தான் பிடிச்சிருச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அவர் தான் பிடிச்சிருச்சு. ஓகே தேங்க்ஸ். லப்பர் பந்து நான் இது வரைக்கும் கிரிக்கெட் படம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் லப்பர் பந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து மிரட்டி எடுத்துட்டாங்க. இவ்வளோ படம் நான் வந்து பார்த்துருக்கேன். இதில் இப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாமா? ஒரு பொண்ணை ட்விஸ்ட்டாக வச்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிரிக்கெட் படம் எடுக்க முடியுமானா அது லப்பர் பந்தை எடுத்திருக்காங்க. வேறு லெவலு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து அவர் லவ் போர்ஷன் இருக்குது பாருங்கள். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு லவ் போர்ஷனு. அது இல்லாமல் அந்த ஹீரோயின் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவங்க ஒரு டெரராக தான் இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு லவ் இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் தான் அவங்க லவ் போர்ஷன் வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடியும் போது வேறு லெவலில் முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு வந்து முடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதாவது வந்து ஒரு நெகட்டிவ் போர்ஷன் எதுவுமே நல்லா இல்லைன்றது எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அடுத்து என்ன ரசிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ரேமுமே வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க. விஜயகாந்த் சாரோட சாங்கெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க. விஜயகாந்த் சாங்கு போட்டால் தான் நம்மால் இறங்கி களத்தில் வந்து வேறு லெவலில் வந்து எடுத்துகிட்டு போவார். பயங்கர பூஸ்பம்ஸாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் வந்து சிஎஸ்கே வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து அவங்க வீட்டை ஃபுல்லாக வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸை வச்சு சிஎஸ்கேவோட ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்துருப்பார். அதுவும் வேறு லெவலில் இருக்குது. லவ்வுக்காக வந்து அது எல்லாத்தையும் மாற்றுறாரு. அவங்க லவ்வுறக்காக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் மாற்றுறாரு. இது என்னென்னா மாப்பிள்ளை மாமனார் சண்டையாக எடுத்துகிட்டு வந்து ஒரு வேறு லெவலில் சூப்பராக முடிக்கிறாங்க. சூப்பர் மூவி. நல்லா பார்க்கலாம். ஃபுல்லாக எப்படி சொல்கிறது கிரிக்கெட் பெஸ்ட்டு தான். அதில் ஃபேமிலி கலந்து வருது. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. பிடிச்சிட்டாரு. படம் சூப்பராக இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் லைக் நீங்க சொல்ற அந்த லைஃப்ல ஜெயிச்சு அந்த மாதிரிலாம் இல்ல. இது ஒரு சின்ன ஒரு மேட்ச்ல ஒரு ஈகோ, அதுல ஒரு எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இது வரைக்கும் வந்து கிரிக்கெட்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அது ரிவ்யூல ஓப்பனா சொல்லிட்டா ஓகேவா? இல்ல லைக் அந்த இடத்துல எமோஷன் செமையா ஒர்க் ஆச்சு. எனக்கு இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும் போது அந்த இதுவா லாஸ்ட்ல ஒரு பிளே பண்ணிருக்காங்கல்ல, அது செமையா பண்ணிருக்காங்க. அங்க மியூசிக்கா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், அங்க ஹரிஷ் கல்யாண் இதுவா இருக்கட்டும், ஓவராலாவே செமையா இருக்கு. டைரக்ஷனாவே செமையா பண்ணிருக்காங்க.
சாங் ஆக்சுவலி எல்லா சாங்ஸும் ஹிட் ஆச்சு, ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனது. நிறைய பழைய படத்தோட சாங்ஸா இருக்கட்டும், வேற ஒரு படத்துல இருக்கிற சாங்ஸா இருக்கட்டும். இல்லை எங்க விஜயகாந்த் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நான் இந்த ஜென்ரேஷன்றதுனால எனக்கு ரெஃபரன்சஸ் பெருசா தெரியல. பட் என் தியேட்டர்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஆமா ஆக்சுவலி எனக்கு இன்டர்வல் சீன்ஸ் செம்மையா ஒர்க் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் எண்டிங்கா இருக்கட்டும், ஆக்சுவலி 2-3 மேட்சஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் எமோஷன்ஸ் ஆக்சுவலி எல்லாரோட கேரக்டருக்கும் இருக்கிற அந்த ஆர்க் எல்லாமே செம்மையா இருந்தது. லைக் ஹீரோஸ் மட்டும் இல்ல, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே செம்மையா இருந்தது. பெருசா பாலிடிக்ஸ்லாம் இல்ல. ஆமா பெருசா லைக் ஒரு இது பாலிடிக்ஸ்லாம் இல்ல, சும்மா லைட் டச் அதெல்லாம். 3 டீம் இருக்கும், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ், அடங்கப்பா 11 பேரு, அதுக்கப்புறம் கெத்தோட டீம். உங்களுக்கு எந்த டீம் வந்து இப்போலாம் இல்லை, எனக்கு பெருசா கிரிக்கெட் நாலேஜும் இல்லை என்னென்ன இதுன்னு சொல்றதுக்கு. படமா இது நல்லா இருக்கு, பார்த்தேன். ஃபேமிலியா நீங்க எல்லாருமே தாராளமா இது பார்க்கலாம் படம். படம் எப்படி இருக்கு? ரெண்டே நல்லா இருக்கு படம். என்ன பிடிச்சிருந்தது? ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. நிறைய அந்த பழைய சாங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு? சஸ்பென்ஸாக இல்லை ட்ராமாட்டிக்காக இருந்தது, நல்லா இருந்தது. கேப்டன் சாரோட சாங் வச்சு ஆமா. அதெல்லாம் எப்படி இருந்தது பார்க்க? இது பண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணி. கிளைமேக்ஸ் நல்லா. என்ன பிடிச்சிருந்ததுமா படத்துல? 2 பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. கேப்டன் சாரோட சாங் வச்சு இன்ட்ரோலாம் ரொம்ப கேட்கும்போது எப்படி ஜாலியா இருந்தது. ஜாலியா படம் எப்படி மேம்? படம் எப்படி ரெண்டே என்ன மாதிரியான ஜானர் இது? எப்படி என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படம் இந்த ப்ளூ ஸ்டார் பாத்துறீங்களே, அதே கான்செப்ட் தான். படம் நல்லா இருக்கு, பாருங்க. நல்லா தினேஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வெளில வரும். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு படமாக வந்து கண்டிப்பாக டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் தான் போய் உட்காந்தேன். பட் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு படம் வந்து லப்பர் பந்தாக இருந்துச்சு. படத்தில் வந்து மியூசிக் வந்து படத்தோட பயங்கரமான ஹைலைட்டு. எங்கே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து நாங்காலி மொத்தமாக காலி அப்படிங்கிற மாதிரி காலி பண்ணி வச்சுருக்காரு. தெரியா இருந்துச்சு. இன்ட்ரோ சாங்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையான கிரெடிட் இவங்க தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் சாருக்கு உண்மையான கிரெடிட்டை என்னதான் படத்தில் வந்து யூஸ் பண்ணி அப்படி பயங்கரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஏஐலாம் வச்சுருந்தாலுமே இவங்க வீட்டில் அந்த செவுத்தில் வரைஞ்சி வைப்பாங்கல்ல, அதில் விஜயகாந்த் சார் ஃபோட்டோ வரைஞ்சி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எவ்வளோ காமிச்சிருக்கணுமோ அவ்வளோ காமிச்சிருக்காங்க. இவங்க தான் உண்மையான கிரெடிட்டை விஜயகாந்த் சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால். இப்போ படத்தில் வந்து 2 லவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லவ் ரொம்ப பிடிச்சது? எதை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்கு? எனக்கு வந்து அட்டகத்தி தினேஷ் அவங்களோட லவ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எங்கேயுமே ஃபெயிலியர் கிடையாது. அந்த லவ் ஃபுல்லாமே சக்ஸஸ் தான். லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கடைசி அவங்க பொண்ணோட லவ்வை சேர்த்து வைக்கிற எல்லாமே அந்த லவ் சக்ஸஸ் தான். அந்த ஃபுல்ஃபில் லவ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமாக வந்து தெரிஞ்சு. ஸோ அந்த லவ் தான் ப்ரோ பயங்கர அப்படியே ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் வந்து இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தது அப்படின்னா என்ன? கிளைமேக்ஸ் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. இது இவங்க வந்து ஜெயிச்சாதான் இப்படி இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் ஜெயிக்கல்னாலும் இப்படி தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் பயங்கரமான ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. லேக்லாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ. நீங்கள் படம் பார்க்க உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஃபஸ்ட்டு ஹரிஷ் கல்யாணம் நிற்கிற சீன்லேருந்தே உங்களுக்கு வந்து பயங்கர என்கேஜிங்காக இருந்திருக்கும். அந்த பொண்ணு செகண்டில் வந்து பொண்ணோட ஃப்ரெண்டாக வரும்போது ஸோ அப்படியே கனெக்டிவிட்டி அப்படியே ஒன்று பட்டு ஒன்று வரும்போது உங்களுக்கு எங்கேயுமே லேகே தெரியாது. நீங்கள் படம் பார்க்குற ஃபீலே விட்டு அப்படியே பயங்கரமாக இருப்பீங்க. தேங்க்ஸ் மேம். ரெண்டே வருஷம் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? வாங்கலாண்ணா. ஏன் என்ன பிடிக்கலையா படம்? இல்லை பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. என்ன பிடிச்சிருந்தது? அது கதை நல்லா இருந்தது. கதை நல்லா இருந்தது. ஒரே ஒரு படம் எப்படி இருக்கு சொல்லிட்டு போட படம் ப்ரோ. படம் நீங்க தான் சொல்லிட்டு போங்க. ஒரே வார்த்தை படம் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி 2 வார்த்தை? பரவாயில்ல.